ஹாய் வியூவர்ஸ், அடுத்து நம்ம திருவனந்தபுரத்தில் பார்க்க வேண்டிய லொக்கேஷன் ஆலிமலை சிவன் டெம்பிள். சும்மா சொல்லக்கூடாதுங்க, தத்ரூபமாக அந்த சிவன் சிலையை பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணி போகலாம், தப்பே இல்லை. நாங்களும் ஆலிமலையா ஹில்ஸ் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தான் நாங்களும் ட்ராவல் பண்ணி போனோம். ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடைச்சிடாது இல்லைங்க. ஒருத்தங்க நாங்கள் போய் பார்த்தது நேரில் பார்க்க வேண்டிய அம்சமான காட்சி. அதெல்லாம் எப்பயுமே நம்ம சிவனை நம்ம ஊரில் லிங்கமில் தானே கும்பிட்றோம் தமிழ்நாட்டில். இவங்க பாருங்க, இது ஒரு ஸ்டாச்சுவாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். அதாவது சிவன் பக்தர்களாக இருந்தாங்கன்னா இதெல்லாம் பார்க்க வேண்டிய காட்சி. எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த இடத்துலையே இருக்கலாம். அந்த டிவைன் இருக்குல்ல, இந்த பாசிட்டிவ் வைப்ஸ்கோசம் இருந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே பார்த்தீங்களா, பீச் ஃபுல்லாக அந்த ஸ்டாச்சுக்கு, சிவன் ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஃபுல்லாக பீச். அந்த பீச் வியூ, இவரோட அந்த தத்ரூபமான அந்த காட்சி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. என்ன இதில் ஒரு அம்சமான வேலை நடந்துச்சுன்னா, நான் டிவின் உள்ளே என்ட்ரு ஆனோம், என்ன நினச்சாரோ தெரில, அவ்வளோ மழை டக்கு டக்குன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல, வீடியோஸ் எடுக்க முடியல. இட்ஸ் ஓகேன்னு ஓரமாக போய் நின்றுட்டு மெதுவாக அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்தோம். அவ்வளோ காற்று பாருங்க. அவரோட தத்ரூபமான காட்சியை விளக்கலாங்க. அந்த மேலே கங்காதேவியாக இருக்கட்டும், கங்காதேவி அம்மனாக இருக்கட்டும், அவங்க மேலே இருக்காங்க. அந்த அவங்களோட முடியோட இது தத்ரூபமான காட்சி, அதை வடிவமைச்சிருக்கிறது. கழுத்தில் இருக்க பாம்பு, உடுக்கை, சூளத்தில் இருக்க பாம்பு எல்லாமே தத்ரூபமாக இருந்துச்சு. எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்க வேண்டிய காட்சி அது. இதில் டிவின் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம், மழை பெய்யுது, இது எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்மளோட சந்தோஷமே நம்ம சுற்றி இருக்கீங்களா சந்தோஷமாக வச்சுக்கிறது தானேங்க. டிவின் ஹாப்பினா நானும் ஹாப்பி. ஸ்டே பாசிட்டிவ். ஓம் நமச்சிவாய. நன்றி. வாழ்க வளமுடன். நீங்களும் இந்த லொக்கேஷனை விசிட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.